கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 72ஆம் சங்கீதம் 12 முதல் 14 ஆகிய வசனங்களிலே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை இரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க, பரலோகத்துள்ள தேவனுக்கு தெரியும். நம்ம எந்த சூழ்நிலையிலே அதிகால வேளையிலே கூப்பிடுகிறோம், தேவனுக்கு தெரியும். கூப்பிடுகிற எளியவனையும் அவருடைய பாதவிடிலே காத்திருந்து நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது பரலோக வாசல் திறக்கப்படும். எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த தேசத்துக்குள்ள இந்த செய்தி கேட்டாலும் சரி. ஒருவேளை நான் இன்னைக்கு தான் உங்க செய்தி கேட்கிறேன், நான் இது வரைக்கும் சர்ச்சுக்கு போல, இது வரைக்கும் நான் தேவனை தேடல, என் வீட்டில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், நான் நெருக்கப்பட்டுட்டேன், எனக்கு வேற யாருமே இல்லை, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு உபத்திரம் இருக்கு, நான் கண்ணீரோடு உங்க செய்தி கேட்கிறேன்னு சொல்லி ஒரு குடும்பம் இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனையும், நீங்க எந்த சூழ்நிலையை கூப்பிடுறீங்க மனுஷனுக்கு தெரியாது. உங்க வீட்டுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறுமா? தேவன் தப்புவிப்பார். தேவன் தப்புவிப்பார். ஆலயத்தில் போய் சாட்சி சொல்லுவீங்க. கூப்பிடுகிற எளியவனையும், பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. தினம்தோறும் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. இணைந்து ஜெபித்து புதிய நாளை தொடங்குகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கூப்பிடுகிற எளியவனையும், நம்ம எந்த சூழ்நிலை கூப்பிடுகிறோம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு எளிமையான சூழ்நிலையா இருக்கா, எனக்கு அடுத்த நேரம் என்ன செய்யணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு யாராவது இணைந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நானும் அப்படி கூப்பிட்டுருக்கேன்ப்பா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையினால நான் உயிரோட இருக்கேன். தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், பாதுகாக்கிறார். அவருடைய கரம் என் மேல இருக்கு. நித்தமும் வழி நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என் மேல பிரியமா இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு இதை விட வேற என்ன வேணும்? நாள்தோறும் அதிக அளவில் கிருபை தருகிறார். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி பாதுகாக்கிறார். நமக்கு பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். இதெல்லாம் எத்தனை கோடி இருந்தாலும் கிடைக்காது. இன்னைக்கு காலையில நான் உயிரோட இருக்கிறேன்னா அது பரலோகத்துல தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார், அதுக்கு பேர் கிருபை. இப்ப நம்ம காலவேளையில இணைந்திருக்கிறோம். ஒரு 5 வருஷம் முன்னாடி லைட்டா அப்படி திரும்பி பார்த்தா, கொரோனா நேரத்திலே ஒரு குடும்பத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு 25 லட்சம் நான் கட்டுறேன், எனக்கு ஆக்சிஜன் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கு, அவங்க 3 நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுங்க, எனக்கு ஒரு 3 நாள் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு இந்த மாதிரி லைட்டாக கொரோனா தாக்குன மாதிரி தெரியுது அப்படி சொல்லி பேசியிருக்காங்க. ஒரு 3 நாள் ஆக்சிஜனுக்காக
25 லட்சங்கிறாங்க, 1 கோடிங்கிறாங்க, 5 லட்சங்காங்க, 7 லட்சங்காங்க, 3 லட்சங்காங்க. நம்ம கொரோனாக்கு அப்புறம் இன்னைக்கு வரையும் நம்ம உயிரோட இருக்கிறோம்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும்ல. நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். நாள்தோறும் கிருபை தந்திருக்கார். அதுக்கு நம்ம நன்றி சொன்னாலே தேவன் இன்னும் வாசல் திறப்பார். கொஞ்சத்துல உண்மை, நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்சத்துல உண்மை, அந்த 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கொஞ்சத்துல உண்மை. பழைய ஏற்பாட்டிலே காலேப்பு என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால், காலேப்பினுடைய வாழ்க்கையில உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியால், அப்ப பரலோகத்துக்கு யார் வேணும் அப்படின்னா உத்தமமாய் பின்பற்றிற ஜனம். நோவாவுக்கோ தன் காலத்தில் அப்போ இப்ப நம்ம வாழ்ற காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல தான் ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க, உடைக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, உபத்திரத்தின் மத்தியில தேவனை தேடுறாங்க, வேதனையின் மத்தியில தேவனை தேடுறாங்க, சிறுமைப்பட்ட நிலைமையில தேவனை தேடுறாங்க. எந்த சூழ்நிலை கர்த்தரை கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடுற யாவருக்கும் தேவன் செவி கொடுப்பார். ஒருவேளை அந்தரங்கத்திலே, இல்ல அந்தகாரத்திலே, இல்ல இருளிலே, இல்ல பாவத்திலே, இல்ல அக்கிரமத்திலே, இல்ல சாபத்திலே, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில, போராட்டத்திலே, எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல மனம் இறங்குங்க. எந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, கூப்பிடுகிற எளியவனையும், ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது சிக்கல்ல இருக்கிறீங்களா, ஏதாவது உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா, இல்ல கண்ணீரோடு இருக்கிறீங்களா, இல்ல வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, இல்ல குடும்பத்துல கணவர் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, பையன் சரியில்லை, என் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த சூழ்நிலை சரி, கூப்பிடுகிற எளியவனையும். 2008 எனக்கு ஒரு ஆபரேஷன். டாக்டர் சொன்னாங்க 48 மணி நேரம் கழிச்சு தான் இவனுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. ஆனால் குடும்பத்தில் மனைவி ஜெபம் பண்ணா, அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஃபேமிலியில் ஜெபம் பண்ணாங்க. 2026 கர்த்தருடைய கிருபையினால எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு. அப்படிதான் நான் சொல்ல முடியும். எங்கள் அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட நான் பேசும்போது கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா லைட்டாக பேசியிருக்குமே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வயிற்றில் இருக்கும்போதே நான் பல முறை மாத்திரை எடுத்தேன்டா, நீ சாகலை, நீ தப்பிச்சு பிறந்துட்டடா அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். 50-55 லட்ச ரூபா கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன். சொந்த ஊர் வேணாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர். 40 நாள் பாஸ்டிங் போட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்து 2016 ஊழியத்துக்கு வந்தேன். 2020 கடைசியில் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது, வயிற்றில் இருக்கும்போதே உன்னை அழிக்க பார்த்தேன்டா, மாத்திரை கொடுத்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை கரு உண்டாயிட்டு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாங்க. பல முறை மாத்திரை எடுத்தேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரையும் நான் உயிரோட தான் இருக்கேன். அப்படின்னா என்ன? கிருபை. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிருபை. கூப்பிடுகிற எளியவனையும். நான் வயிற்றில் இருக்கும்போதே அழிக்க பார்த்துருக்காங்க. 2008 உடம்பு சரியில்லை, அப்பவும் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை தான். இன்னைக்கு வரையும் உயிரோட இருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது 13 வருஷம் எனக்கு ஒரு நபர் எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் செத்து போகணும், குடும்பம் செத்து போகணும், குடும்பம் அழிஞ்சிடணும், எல்லாரும் காணாமல் போயிடணும். தொடர்ந்து எனக்கு மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்கிட்ட 13 லட்சம் பணம் வேற வாங்கியிருக்காங்க. நானும் விற்கிறதுக்கு மாந்திரியத்துக்கு சொந்த காசுலேயே சூனியம்பாங்க, நானே பணம் கொடுத்துருக்கேன். நான் சாகணும்னு சொல்லி எனக்கு மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2015 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தாச்சு. 2020 பார்த்தா எனக்கு எனக்கு அந்த மாந்திரியம் பண்ணினேன் அந்த குடும்பம் உயிரோட இல்லை, தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. ஆனால் நான் உயிரோட தான் இருக்கேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கூப்பிடுகிற எளியவனையும். எந்த மாதிரி சூழ்நிலை,
எந்த நாட்டுக்குள்ள நீங்க கூப்பிடுறீங்க, எந்த இடத்துல இருந்து நீங்க கூப்பிடுறீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க. கூப்பிடுகிற எளியவனையும், ஐயா நான் வேற நாட்டுக்குள்ள இருக்கேன் ஐயா, நான் தனியா இருக்கேன். நீங்க எந்த இடத்துல முழங்கால் போட்டு நீங்க தேவனை கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடுகிற எளியவனையும், அதான் முக்கியம். அப்ப தேவனுடைய சமூகத்துல வரும்போது தாழ்த்திடணும். அப்பா என் சூழ்நிலை இதுதான்ப்பா, என் நிலைமை இதுதான்ப்பா, என் வாழ்க்கை இதுதான்ப்பா, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான்ப்பா உங்க பாதத்துல வந்திருக்கேன். அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், பாவமா இருக்கலாம், அக்கிரமமா இருக்கலாம், மீறுதலா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அசுத்தமான காரியத்தில் ஈடுபட்டுருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது பாவியா என் மேல கிருபையா இருங்க, என்னை மீட்டு எடுங்க, என்னை மீட்டு எடுங்கப்பா, என்னை மீட்டு எடுங்கப்பா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது முழுசா தாழ்த்திடணும். கூப்பிடுகிற எளியவனையும், உதவியற்ற சிறுமையானவனையும், உதவியற்ற எனக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, உதவியற்ற சிறுமையானவனையும் சிறுமையானவனையும். எந்த மாதிரி சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இப்ப என் வாழ்க்கையில நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நான் 11 வயசுல வேலைக்கு போயிருக்கேன். ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா, 16 மணி நேரம் வேலை பார்க்கணும். நான் சின்ன வயசுல 16 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன். 11 வயசுலேயே டெய்லி 16 ஹவர் ஒர்க்கர், வேலை செய்யணும், வேலை செஞ்சா சம்பளம், அவ்வளோதான். அந்த சம்பளத்தை கொண்டு வீட்டில் ஒன்று கொடுத்துருவேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உதவியற்ற உதவி செய்ய யார் இல்லையா? கர்த்தர் இருக்கிறார். உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவர். அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். உதவியற்ற சிறுமையானவனையும், உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். இந்த காலவேளையிலே எந்த தேசத்துக்குள்ளே எந்த இடத்துல இருக்கிறீங்களோ கர்த்தர் விடுவிப்பார். அவர் உங்க பக்கத்துல தான் இருக்காரு. அப்பா கூப்பிடுங்க. 2026 நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை, தெரியுமா? 1000 கோடி இருக்கலாம், அடுத்த நாள் உயிர் இருந்தாதான் உண்டு. அப்ப நம்ம கிருபையா இருக்கோம்ல, அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. ஐயா கடன் இருக்கு, வீட்டுல பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல போராட்டம் இருக்கு, இமைப்பொழுதுல தேவனால மாத்த முடியும். மனுஷனால கூடாது, ஆனா தேவனால கூடும். தேவனால கூடும். நான் வாசித்த பைபிள்ல ஜீவன் இருக்கு, நான் வாசித்த பைபிள்ல ஆவியானவர் இருக்காரு, நான் வாசித்த பைபிள்ல எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு. நான் பைபிள் வாசித்தேன். அந்த பைபிள் வாசித்ததுக்கு அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவன் கிருபை தந்திருக்காரு, என்னை மீட்டு எடுத்திருக்காரு, எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நான் பைபிள் வாசித்து நான் தெரிந்து கொண்ட காரியங்கள். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த நாளிலே உதவியற்ற எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு. ஒருவேளை புதுசா நீங்க எதெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ, இந்த 2026ஆம் ஆண்டுல கர்த்தர் கூட வருவார். மனுஷன் கூட வரான்னு இல்லையோ தெரியாதுப்பா. ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டு ஏமாந்துருக்கேன். என்னை ஏமாத்திருக்காங்க. பல லட்சங்கள் நான் ஏமாந்துருக்கேன். என்னை ஏமாத்தினவங்க கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்ட கூட இந்த நிமிஷம் வரைய நான் கிருபையாக தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்கார். குடும்பம் இருக்கு. தேவனர்கள் அப்ப மினிஸ்டர்லும் முழு நேர ஊழியம். உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பார். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எந்த மாதிரி சூழ்நிலை சரி, நம்ம சூழ்நிலை என்ன தேவனுக்கு தெரியும். ஒருவேளை உதவியற்ற, எனக்கு உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரா இருந்தால் இன்னைக்கு கர்த்தர் விடுவிப்பார். அதான் நமக்கு செய்தி.
நமக்கு செய்தி என்னன்னா, கர்த்தர் நம்ம கூட இருப்பார், நம்மளை விடுவிப்பார். அண்ணா எனக்கு என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் பையன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, எனக்கு அது பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனை, எதுனாலும் இருக்கட்டும், கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க போதும். கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான். கர்த்தர் தான் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கும்போது சாபம் உள்ள என்றாது, ஆசீர்வாதம் இருக்காது. அதே நேரத்தில் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது அந்த குடும்பம் செழிப்பா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி. கர்த்தர் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இறங்குகிறார்? பலவீனனுக்கும். ஒருவேளை காலையிலே பலவீனமா இருக்கிறீங்களா? ஒரு பலன் எனக்கு இல்லையே, நான் சோர்ந்து போயிருக்கேன்னு சொல்லி யாராவது சொல்றீங்களா? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் எந்த மாதிரி சொல்லினா சரி, கர்த்தர் இறங்குகிறார், நம்ம மேல இறங்குகிறார். இன்னைக்கு நமக்கு செய்தி அதுதான். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். சில குடும்பத்தில் ரொம்ப ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, வெளியே சொன்னா தெரியாது. சில குடும்பத்தில் சிட்டியில் இருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பீங்க, வேற வேற தேசத்தில் இருப்பீங்க. ஆனால் ஏழை எளிய ஜனம், அவங்க படுகிற கஷ்டம் வெளியே தெரியாது. வீட்டுக்குள்ளே பலவிதமான தேவைகள் உண்டு, கடனில் இருப்பாங்க, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. வீட்டில் நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு சில காரியங்கள் இருக்கும். யார்கிட்ட போய் நான் சொல்லன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் இன்னைக்கு முக்கியமான செய்தி. எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்பார். கர்த்தர் ரட்சிப்பார். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இருந்தால், இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கு, மறுபடியும் வந்துட்டு இருக்கு. கர்த்தர் ரட்சிப்பார். இதுவரைக்கும் நீங்க மனுஷனை நம்பி ஓடுனது போதும், இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா நம்மளை சுத்தி எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னா, வஞ்சிக்கிற ஜனங்கள் இருப்பாங்க. ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிடுவாங்க. நம்ம கூட இருந்து கொள்ளையடிச்சு சாப்பிடுவாங்க. ஆக மொத்தம் நம்மள்ட்ட இருக்க பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவான். வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும். நம்ம கூட ஒருவேளை யாராவது தந்திரமா கொடுமையா நம்ம கூட யாராவது இருக்கிறாங்களா? வஞ்சிக்கிறாங்களா? யாராவது ஏமாத்துறாங்களா? கொடுமையான ஜனங்கள் யாராவது கூட இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விலக்கி தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமோ, நம்ம எல்லாரையும் சேர்த்தான், யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமோ அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல கையில பைபிள் இல்லை, சர்ச்சைக்கும் போல, ஜெபிக்கவும் தெரியாது. இன்னைக்கு தான் இந்த செய்தி கேட்குறீங்க. உங்க வீட்டுக்குள்ள இந்த செய்தி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு, மறுபடியும் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல பிரச்சனை சொல்ல முடியாம தற்கொலை பண்ணி சாகலாமா, ஏன் வாழணும், அப்படி ஒரு குடும்பம் இன்னைக்கு இணைந்து இருக்கிறீங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது, பரலோகத்துக்கு தெரியும். கண்ணீரோடு தான் பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்குள்ள தான் செய்தி வருது, மறுபடியும் சொல்றேன். நீங்க எந்த சூழல் இருக்கிறீங்களோ, ஒருவேளை மனுஷனால் கைவிடப்பட்ட நிலைமையா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையா இருக்கலாம், காலவேளையில நீங்க புலம்பிட்டு இருக்கலாம், இல்லை எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்க மேல அன்பா இருக்கார். இன்னைக்கு காலவேளை செய்தி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வீட்டுல என்ன சூழ்நிலை,
உங்க குடும்பத்துல என்ன சூழ்நிலை, நீங்க எதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த காரியத்தை இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னு நீங்க யோசித்தீங்க, நைட்டு எதை சொல்லிட்டு நீங்க படுத்தீங்க, எப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷனுக்கு தெரியாதுப்பா, தேவனுக்கு தெரியும். அவர் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம என்ன யோசிக்கிறோம் அவருக்கு தெரியும். நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம என்ன வேதனைப்படுறோம் அவருக்கு தெரியும். நம்ம எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறோம் அவருக்கு தெரியும். சில வீட்டிலலாம் பணம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தாலும் தெரியும். நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. நான் ஊழியத்தில் வந்ததுக்கு அப்புறமும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் தான். அதனால் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. பல சூழ்நிலை நான் கடினமான சூழ்நிலை வந்திருக்கேன். கையில் ஒரு 10 ரூபா இல்லை, ஒரு 100 ரூபா இல்லை அப்படின்னா பேசாமல் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. பணம் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு எதனாலும் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் கையில் ரூபா இல்லை அப்படின்னா நேராக வீடு திரும்பி வந்துடுவான். சிறுமைப்பட்ட நிலைமை, ஏழை எளிய ஜனங்கள், சில குடும்பத்தில் வறுமையில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, பல லட்சங்கள் கடனில் போயிட்டு இருக்கும். வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் கையில் காசு மட்டும் இருக்காது. அதான் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இன்னைக்கு வாக்கு தத்தங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் சில குடும்பத்திலே திட்டமா பேசியிருக்கிறார். ஒருவேளை உங்க இதயத்துக்குள்ள துக்கத்தோடு வேதனையோடு இருந்தால் இந்த செய்தி மூலியமாக உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். அவர் உங்களை சந்திக்கிறார். ஒரு மனுஷன் கிடையாது, கர்த்தரே சந்திக்கிறார். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். உங்களுடைய கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் ஒரு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். உங்க வாழ்க்கையில் எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி தருவார். இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க மேல நீங்க அன்பா இருக்கிறீங்கப்பா, எங்களை நேசிக்கிறீங்க, எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க. உங்க பாதப்படியில நாங்க வருகிறோம். புதிய நாளை காண செய்த கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். எங்களுக்கு கிருபையின் காலத்திலே சத்தியத்தை தியானிக்க, அப்போ உண்மை அறிந்து கொள்ள, உண்மை கண்டு கொள்ள, உண்மை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பரலோக வாசல் திறப்பீங்களாப்பா, பண்டக சாலை திறப்பீங்களாப்பா, பொக்கிஷ சாலை திறப்பீங்களாப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். சிங்காசனத்திலிருந்து அப்பா உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்க. உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமாக்குள்ள ஒரு பலன் வந்துட்டுப்பா. சோர்ந்து போன அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பலன் கொடுத்துட்டீங்கப்பா. நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளிலும் எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணையப்பட்டும். எங்க இருதயம் அப்பா கிறிஸ்துவோடு இருக்கணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே உலக காரியம் இருக்கக்கூடாது, உலக மயக்கம் வரக்கூடாதுப்பா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வரக்கூடாதுப்பா, உலக கவலை வேண்டாம்ப்பா, இச்சையான காரியம் வேண்டாம்ப்பா. எங்க இருதயம் தேவனுக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும். எங்க இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியம் வேண்டாம்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா, சதையான இதயத்தை தாங்கப்பா, உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. கொழுந்து விடுடைய அக்னி எங்க உள்ளத்துக்குள்ளே பற்றி விடிட்டும். எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க. எங்க இதயத்துக்குள்ளே ஜீவனுள்ள வார்த்தை எழுதப்படணும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தங்கி இருக்கணும். கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்கப்பா. கடைசி காலத்துல மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ
அப்பா நவமான பாஷையை தாங்கப்பா. யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் பண்ணப்படாம இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. தாளந்துகளை தாங்க. கர்த்தருக்காக எழும்பணும். சுவிசேஷம் அறிவிக்கிற ஆத்துமாக்களை எழுப்புங்கப்பா. குடும்பங்களை எழுப்புங்கப்பா. கிராமத்துக்குள்ள போய், பட்டணத்துக்குள்ள போய், தேசத்துக்குள்ள போய், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எங்களுக்காக ஜீவனை தந்தீங்க, ஜீவாதிபதியானவரை அப்பா அந்த உலகத்துக்குள்ள போய் நாங்க சொல்லணும். எங்களுக்கு கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால மீட்கப்படட்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே பாரத்தோடு இணைந்திருந்தாங்களோ உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தை நிரப்புங்க. அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்க. நன்மை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான வாசல்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறக்கப்படட்டும். சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை தொடுங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள், அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை பல்லுகி பெருக பரலோகத்துல தேவன் கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் குட்டி பரலோகமா அப்ப அந்த குடும்பம் இருக்கணும். அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகளை வேலி அடைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. சத்துரு உள்ள வராதபடி வேலி அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட அப்பத்தின் தண்ணீரையும் ஆசுரைங்க. வியாதி அவங்களை விட்டு விலக்கிருங்க. கையின் கீழில் ஆசுரைங்க. உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டெடுக்க கிருபை தாங்க. 2026 ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. ஜெபிக்கிற அபிஷேகம் வேணும்பா. 24 மணி நேரமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கீங்க. விழித்திருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம் எங்களுக்கு வேணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரம் எங்களுக்கு வேணும்பா. இரவும் போலுமாக ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பி சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னினால நிரப்புங்க. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க. விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க. உற்சாகத்தின் ஆவியை தாங்க. சோர்வை நீக்கி போடுங்க. எந்த குடும்பத்துக்குள்ளே பயத்துல இருக்காங்களோ அந்த பயத்தை நீக்கி போடுங்க. பலனுள்ள ஆவியை தாங்க. பலனுள்ள ஆவியை தாங்க. அன்பின் அபிஷேகம் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. தெளிந்த புத்தியை தாங்கப்பா. கர்த்தருக்காக வாழணும். கிருபை தாங்க. எங்க இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் மட்டும்தான் இருக்கணும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம் குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துக்குள்ளே இருதயம் ஃபுல்லா வேதனை, துக்கம், கண்ணீர், கடன் பிரச்சனை, தாங்க முடியாத அளவுக்கு குடும்பத்துல பாரம். இந்த நிமிஷம் கர்த்தர் நீக்கி போடுங்க. உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள பாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகி போகட்டும். சமாதானத்தை தாங்க. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போயிருன்னு சொன்னீங்க. உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள சமாதானம் வேணும். சமாதான பிரபு இறங்கி வாங்க. மகிமையின் ஆவியானவரே உங்க பிள்ளைகளை தொடுங்க. 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 யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ
கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு இந்த புதிய வருஷத்திலே புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், புதிய வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும். இந்த வருஷத்திலே பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தீர்காய் தந்து 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு இணைந்திருந்தாங்களோ அந்த கண்ணீரை துடைத்து ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. கிருபையின் வரனால் நிரப்புங்கப்பா, ஞான வரனால் நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. வெண் வஸ்திரம் உங்க பிள்ளைகளுக்கு தற்பிக்கப்படட்டும். எந்த குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் அப்பா அழுக்கு வஸ்திரம் இருக்கோ அந்த வஸ்திரத்தை நீக்கி புதிய வஸ்திரத்தை தாங்கப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்துகிற குடும்பம் ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் ஏதாவது இருந்தால் உங்களோட ரத்தத்தினால கழுவி அப்பா சுத்திகரிங்க. எங்களுக்காக ஜீவ பலியானீங்க கல்வாரி ரத்தத்தினாலே. அப்போ அவங்க பிள்ளைகளை மீட்டெடுங்கப்பா, மீட்டெடுங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவப்படட்டும்பா, கழுவப்படட்டும்பா. அந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கத்தர் மனமருங்க. மாசமா இருக்க கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு போறாங்க, கத்தர் கூட இருங்க. சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் டெலிவரி இருக்கு, சரீரத்தில் உள்ள எல்லா விளையாட்டுல நீக்கி போடுங்க. ஐசியூவால இன்பெட்டில் பிள்ளைகள் இருக்குப்பா, கத்தர் பூரண சுகம் தாங்க. ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைகள் இருக்கு, ஐசியூவால இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸ், யாரெல்லாம் எந்த இடத்துல எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ கத்தருடைய ஆவியானவர் அப்பா அந்த இடத்துக்குள்ள வெளிப்படணும்ப்பா. உங்க பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ கத்தர் விடுதலை கொடுங்க, சுகம் தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா. ஆரோக்கியமான குணமாக்கி தாங்கப்பா. நம்முடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம், உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா, எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. பிள்ளைகளை பாருங்கப்பா, வெளியில புறப்பட்டு போறாங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும்ப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. பகலில மேக ஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம் கத்து உங்க பிள்ளைகளோட கூட இருக்கணும்ப்பா. நீங்க எங்க கூட வரணும்ப்பா, எங்க கூட நீங்க வரணும். வண்டியில போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, எல்லா விபத்து எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்கணும்ப்பா. காலை வேளையில வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்கப்பா, வாலிப பையன் வேலை பார்க்குறாங்கப்பா, பல கிலோமீட்டர் வண்டியில போறாங்கப்பா. பாதுகாப்பு வேணும்ப்பா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, வேற வேற நாட்டுக்குள்ள வேலை பார்க்குறாங்கப்பா, வேற வேற இடத்துல வேலை பார்க்குறாங்கப்பா, பஸ்ல போறாங்க, எத்தனையோ இடத்துல பல கிலோமீட்டர் போறாங்கப்பா. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, வக்கீல் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. காலை வேளையிலே சில குடும்பத்துல விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, பலவிதமான வேலை பார்க்குறாங்கப்பா. எல்லாரையுமே உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க, தேவைகளை சந்திங்க. அவங்க வேலை செய்யற இடத்துல என்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. அப்பா, தமிழ்நாட்டில் சிஎம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கிராம ஊழியம், மிஷினரி ஊழியம், இன்னுமாக எந்தெந்த பட்டணத்துக்குள்ள ஆலயம் அப்பா கட்டப்பட்டு எந்த இடத்துல மேய்ப்பன் ஊழியம் பண்ணி கொண்டிருக்காங்களோ எல்லாருமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் வெளிநாட்டு போன்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. புதுசா வீடு கட்டணும், புதுசா வியாபாரம் பார்க்கணும், புதுசா வண்டி வாங்கணும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. இந்த நாளிலும் பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. உமக்கு பிரியமானபடி நன்மை செய்கிற பிள்ளைகளாக, நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக, கனி உள்ள பிள்ளைகளாக வாழணும். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம்.
வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா, உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்க. உங்க பாதங்களை தாழ்த்திரும், அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னிங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வேலடைங்க. தேவ ஞானத்தினாலே, தேவ புத்தியினால் நிரப்புங்கப்பா. எக்ஸாம் எழுதும் போது கர்த்தர் கூட இருக்கணும். ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. கர்த்தர் தேவைகளை சந்திங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, கோடி கணக்குல கடன் இருக்கு, குழுவுக்குள்ள பணம் இருக்கு, நகை கடன், இன்னுமாக நிறைய கடன்ல கஷ்டப்படுறாங்க. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்துல முடியும். துதிகான மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தருடன் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். என் அக்கா டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிப்பீங்களா? திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற இடத்துல ஒரு ஆலயம் கட்டணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பரில் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் கூட இருப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.